நீங்கள் உள்ள டேப்லெட் போடுறத விட கையில் மருதாணி வச்சிங்கன்னா அந்த உள்ள உறுப்புகள் வந்து பலப்படும். ரெண்டாவது சொல்லுவாங்க, மருதாணி வச்சா வந்து காலனே அழுக மாட்டான். அதாவது யமன் வந்து உங்க கிட்டே வரமாட்டான். உங்களுக்கு வந்து இந்த இந்த செவந்த கையில இருக்கிற வரைக்கும் மரணம் உங்களை அணுகாது அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா இந்த கலர் குறைய குறைய உங்க கையில திரும்ப ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்க மரணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கண் திருஷ்டிகள் இருந்து உங்களை பாதுகாக்கும், மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், விபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்கிட்டீங்கனாலே, குட் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த பாடி வந்து ரெஃப்ரெஷ் ஆயிரும். அதன் பிறகு நீங்க சிந்திக்கிற செயல் எல்லாமே கரெக்டா இருக்கும். என்னைக்குமே நீங்க தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க சாந்த நிலையில இருக்கணும். உங்க மனசு அலைபாயக்கூடாது, குழப்பத்துல இருக்கக்கூடாது. என்ன யோசிக்கிறதுனே தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா அந்த மனசு வந்து சாந்த நிலையில இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும். ரெண்டாவது, பண வரவு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டியை வந்து இதுக்கு இந்த விரலுக்கு மேலே இந்த ரேகைக்கு மேலே ஒரு மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி தான். அப்போ இது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ஹைட் பண்ணுறேன். ஓகேங்களா? நானே இந்த இடத்துக்கு இப்போ மாஸ்க் போட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னா நான் யாருன்னு தெரியாது. அப்போ நான் மாஸ்க் இங்கே போட்டேன் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு ஏதாவது ஒரு துஷ்ட சக்திகள் வந்து என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட எப்போ நான் என் ஐடென்டிட்டி இங்கே அழிச்சிட்டோம் அப்படின்னோ அது கன்ஃபியூஸ் ஆயிரும்.